பஸ்ஸில் எப்படிலாம் வியாபாரம் பண்ணி என் மக்களை ஏமாத்துறா பாருங்களேன். அவன் வேணான்னு சொல்கிறான். என்ன இது பேல்பூரியா? பேல்பூரி வேணான்னு சொல்கிறான். அதே எனக்கு தேவையில்லடா, நீ சாப்பிட்டு பொறுமையாக காசு கொடுன்றான். பரவாயில்ல, சாப்பிட்டு நீ பொறுமையாக காசு கொடுறா. வேணான்னு இவன் கொஞ்சம் முறைச்சி சொல்லுவோம் தான் அவன் வந்து கேட்குறானு. இல்லைன்னா வச்சுக்கலாம் கேட்க மாட்டானு. இழிச்சவன் கிடச்சிட்டான்னு சொல்லி அவன் மேலே மிளகா வச்சிருவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த ஆம்பூர் சைடு, ஆம்பூரில் ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்குது. அங்கே போனீங்கன்னா அப்படி தான். திருநங்கைகள் 1 ஹவர் அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு வந்து நிறுத்துவாங்க. ஆம்பூர்லேருந்து சென்னைக்கு வந்துன்னு வச்சிங்களேன், அங்கே ஒரு பஸ் இருக்குது, பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குது ஆம்பூர் ஜங்ஷன் கிட்ட. அங்கே போனீங்கன்னு வச்சுன்னா ஒரு திருநங்கைகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க இதேமாரி தான் போய் உக்காந்தாங்கன்னா அங்கே யார் உக்காந்துங்கன்னா அவங்ககிட்டேருந்து காசு வந்து பிடுங்கிறதுக்கான வேலைகளை பண்ணுவாங்க. அதுமாரி தான் இவனுங்களும் பாருங்கள், பஸ்ஸில் ஏறிக்கிட்டு அவங்கக்கிட்ட வலுக்கட்டாயமாக, அவங்க வேணான்றாங்க, அவங்க வலுக்கட்டாயமாக கொடுத்து நீ சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. எப்படிலாம் இருக்கானுங்க பாருங்கள் மக்கள்.